வாழ்க தமிழ், வாழ்க உலகத்தார். நான் உங்கள் அன்பு தோழன் பா. மூவேந்திர பாண்டியன். நாளொரு திருக்குறள் வரிசைக்காக உங்களை இன்முகத்தோடு இன்று நான் வரவேற்கின்றேன். இன்றைய தினம் பொருட்பாலில் 62வது அதிகாரமாக உள்ள ஆள்வினை உடைமை என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற 618வது திருக்குறளை காணப்போகின்றோம். ஆள்வினை உடைமை என்பதற்கு விடாமுயற்சி செய்தல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது. இப்பொழுது நாம் 618வது திருக்குறள் என்னவென்பதை காண்போம். பொறியின்மை யார்க்கும் பழியென்று அறிவறிந்து ஆள்வினையின்மை பழி. மீண்டும் குறள். பொறியின்மை யார்க்கும் பழியென்று அறிவறிந்து ஆள்வினையின்மை பழி. இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம். உடலில் சில உறுப்புகள் இல்லாமல் போனால் ஒருவருக்கு பழி வந்து சேராது. ஆனால் அறிய வேண்டியவற்றை அறியாமல் சோம்பி இருந்தால் மட்டுமே ஒருவருக்கு பழி வந்து சேரும். மீண்டும் பொருள். உடலில் சில உறுப்புகள் இல்லாமல் போனால் ஒருவருக்கு பழி வந்து சேராது. மாறாக அறிய வேண்டியவற்றை அறியாமல் சோம்பி இருந்தால் மட்டுமே ஒருவருக்கு பழி வந்து சேரும் என்பது இத்திருக்குறளுக்கான முழு பொருளாகும். ஆம் தோழர்களே, நாமும் அறிய வேண்டியவற்றை அறிந்து முயற்சித்தால் நிச்சயம் வாழ்வில் வெற்றியை ஈட்டலாம். நன்றி, வணக்கம்.